கல்பனா பிளாசால இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான இளநீர் ஐஸ்கிரீம் பார்க்க போகிறோம். நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் ஐஸ்கிரீம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியே ஒரு சூப்பர் லேயர்டு ஐஸ்கிரீம் உங்களுக்கு யம்மியாக இந்த வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இளநீர் ஐஸ்கிரீமுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் வந்து 1/2 லிட்டர் திக் மில்க் எடுத்துக்கிறேன். இங்கே இது ரொம்ப திக்கான மில்க்கு. இப்போ இந்த மில்க் வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள். இது நல்லா பொங்கி வந்த பிறகு இதில் நான் வந்து 1/3 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த சுகரோடு சேர்ந்து இந்த பால் இன்னும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இது வந்து திக்கன் பண்ணுறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிப்போம். இப்போ நான் இளநீர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். கூடவே நம்ம கொதிக்கிற பாலையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சக்கரை போட்ட பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் நம்மளுடைய கார்ன்ஃப்ளவர் அண்ட் மில்க் இளநீர் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து நல்லா திக்கன் ஆகி வர ஆரம்பிக்கும். நமக்கு ஐஸ்கிரீமுக்கு ரொம்ப திக்கன் ஆக வேணாம். இது வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கன்சிஸ்டன்சி வரும் தெரியுமா, கொஞ்சம் க்ரீமியாக கொஞ்சம் திக்கனாக அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு திக்காகட்டும். இப்போ இது பாருங்கள், இது பாலை விட நல்லா திக்காக இருக்குது. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் கன்சிஸ்டன்சியில் க்ரீமியாக இந்த மாதிரி திக்னஸில் இருந்தால் போதும். அடுத்து நான் வந்து ஒரு இளநீரில் இருந்த மொத்த வழுக்கையும் எடுத்துக்கிறேன். அது கூடவே அந்த இளநீர் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கினேன். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, நான் வந்து 1 பேக்கெட் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக போர் பண்ணிடுறேன். இப்போ இதை நம்ம வந்து பீட் பண்ண போகிறோம். என்கிட்ட வந்து பீட்டர் இல்லை, நான் ஹேண்ட் பீட்டரில் பீட் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் பீட்டரில் உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸில் நல்லா ஃப்ளஃபியான ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வரும். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அது இன்னும் சீக்கிரமாகவே ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இப்படி எடுத்து இதை ஸ்வர்ல் பண்ணும் போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இது வந்து தண்ணியாக இல்லாமல் இப்படி இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இளநீரோட பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாச்சு இளநீர் வழுக்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம பால் கொதிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேட்டரை நான் ஒரு கண்டெய்னரில் ஊற்றுறேன். இப்போ இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக நான் நம்மளுடைய பேட்டரை ஊற்றிட்டு இதை வந்து மூடி ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறேன். இப்போ இதை நீங்கள் மூடிட்டு 8 ஹவர்ஸ் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிடுங்க. நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நடுவில் ஐஸ்கிரீமை வெளியவே எடுக்க வேணாம். 8 ஹவர்ஸ்க்கு நல்லா ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஓவர் நைட் வச்சுருக்கேன். நீங்கள் 8 ஹவர்ஸ் வச்சா போதும், இல்லை அதுக்கு மேலேயும் நீங்கள் என்ன மாதிரி ஓவர் நைட் கூட வைக்கலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 8 ஹவர்ஸ். இப்போ பாருங்கள், 8 ஹவர்ஸ் கழிச்சு அவ்வளோ திக்காக இருக்கு. நான் அழுத்தினா கூட உள்ளே போகல. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஐஸ்கிரீம் வந்துடும். ஸ்கூப்பர் இருந்தாலும், ஸ்கூப்பர் இல்லைன்னா இல்லை என்ன மாதிரி ஒரு கரண்டியில் கூட நீங்கள் ஸ்கூப் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் ஸ்கூப் பண்ணும் போது அதோட லேயர் எப்படி வருது பாருங்கள், அழகாக ரவுண்டாக இந்த மாதிரி வரணும் நமக்கு லேயர். நம்ம ஸ்கூப் பண்ணும் போது அது அப்படியே லேயராக வரணும். அந்த கன்சிஸ்டன்சி தான் நம்ம ஐஸ்கிரீம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் ஸ்கூப் பண்ண எப்படி லேயராக வருது பாருங்கள். ஸ்கூப்பர் இருந்தால் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் வரும். இல்லைன்னா நீங்கள் பரவாயில்ல இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் அழகாக ஸ்கூப் பண்ணலாம். ஸ்கூப் பண்ணும்போது அந்த லேயர்ஸ் வருது பாருங்கள். இந்த ஐஸ்கிரீமை நம்ம நடுவில் எங்கேயுமே எடுக்கலை, எங்கேயுமே அடிக்கலை. 8 ஹவர்ஸ் கழிச்சு ரெஃப்ரிஜிரேட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயராக வருது பாருங்கள், அப்படியே பாலாக. இது தாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி ஐஸ்கிரீமுக்கு. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம இதை வீட்டில், அதுவும் இந்த சம்மருக்கு ரெகுலராக செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இது வந்து ரொம்ப வெளியே எடுத்துகிட்டு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா, ஐஸ்கிரீம் வந்து உருகிடுச்சுன்னா இந்த லேயர் கன்சிஸ்டன்சிஸ் வராது. அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி நிறைய ஸ்கூப்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸோட கார்னிஷ் பண்ணுறேன். நான் வந்து பிஸ்தா, பாதாம், முந்திரியை கொஞ்சம் இது பொடி பண்ணிவிட்டு அதை வந்து நான் மேலே வந்து கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம இளநீர் ஐஸ்கிரீம் ஈஸியாக வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது டேஸ்ட்டுமே ரொம்ப 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 யம்மியாக இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இதை வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஸ்டே டியூன் வித் கல்பனா பிளாசா. See you, tata, bye bye.